அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மே மாதம் நடந்த டிரைவர் மற்றும் டைப்பிஸ்ட் தேர்வுக்கான ஸ்கில் டெஸ்ட் மற்றும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட், அதாவது ஷார்ட் லிஸ்ட், யாரெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் நேம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/9/2024, 1/10/2024, 3/10/2024 டிரைவருக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29/9/2024 இதிலே வந்து பேட்ச் 1 பேட்ச் 2 வச்சு முடிச்சிருவாங்க. ஒரே நாளில் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்திருக்கு. நீங்கள் வெப்சைட் போய்ட்டு ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், வந்துடும் ரைட்டா. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் வந்துடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வெப்சைட்டு. நிறைய பேர் வந்து மேபி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், ஹால் டிக்கெட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அப்ளிகேஷன் நம்பர், ஒருவேளை அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ரைட்டா, ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ரைட்டா. டிரைவருக்கு மட்டும் சில சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ஹால் டிக்கெட்டை, அண்டு மாடல் ஃபார்ம் ஆஃப் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து வெப்சைட்டில் இருக்குதான் ரைட்டா. வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று அப்ளை பண்ணும் பொழுது ரைட்டா, அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணீங்களோ அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா all candidate are strictly instructed to bring original certificate along with self-attest xerox copy. அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் கிளைம் பண்ணீங்களோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், PSTM, ஆதரவற்றவை, அந்த ஆதரவற்றவை, அது என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டிருக்கணும் ரைட்டா. இங்கே பாருங்கள், செல்ஃப் அட்டஸ்ட்னு போட்டிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் PSTM வச்சுருந்தா PSTM சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ வந்து கொண்டு போகணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. டிரைவருக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. டைப்பிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஆல் டிக்கெட்டில் ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு வந்து இந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆல் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமுக்கு பண்ணுங்கள். 8012781561. டைப்பிஸ்ட் அல்லது டிரைவர் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை மட்டும் வந்து ஸ்க்ரீன்ஷாட், அதை ஃபோட்டோ எடுத்து நம்முடைய அகாடமி நம்பருக்கு டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஆல் டிக்கெட்டும் அது ரிப்போர்ட்டிங் டைமுக்கு வர சொல்கிறாங்க, அவ்வளோதான் போட்டிருக்கு. டிரைவருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, செல்ஃப் அட்டஸ்ட் எல்லாமே வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து ஸ்கில் டெஸ்ட் அல்லது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கே சார் இதில் ஆல் டிக்கெட்லேயே வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அல்லது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து போய் சேருங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அல்லது ஸ்கில் டெஸ்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவர்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.